அவருடைய வார்த்தைக்கு நேராக இந்த மனது திருப்பப்பட வேண்டும். அவருடைய விருப்பத்துக்கு நேராக இந்த மனது திருப்பப்பட வேண்டும். அவர் வழிக்கு நேராக இந்த மனது திருப்பப்பட வேண்டும். அவருடைய கிருபைக்கு நேராக இந்த மனது திருப்பப்பட வேண்டும். அவருடைய விருப்பப்படி நம்முடைய மனதை மாற்ற விரும்புகிறார். அப்ப மனதை யார் தான் மாற்றணும்? சத்தம் போட்டு சொல்லுங்க. நாங்க தானே, நம்ம தான் மாற்றணும். ஆனா அதுக்கு தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்வார். நான் சொல்றேன், நீங்களா திருப்புங்கன்னு சொல்லல. ஆரம்பத்தில் சைக்கிள் பழகும் போது பிள்ளைக்கு ஹேண்ட்பரை வளைக்கிறதுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அப்பா சொல்லிக் கொடுப்பாரு. ஹேண்ட்பரை இப்படி வள அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ அந்த பையன் 25 வயசு ஆயிடுச்சு. 25 வயசான பிறகு அப்பா ஹேண்ட்பரை வளைச்சு இப்படி வளைன்னு சொல்லுவாரா? இப்போ அவனா திருப்பணும். ஆரம்ப காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி திருப்பு, அப்படி திருப்பு, இப்படி திருப்பு, இப்படி திருப்பு, இப்படி திருப்புன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை பார்த்து பார்த்து மனதை நம்மளா திருப்பணும். ஆனால் முடியல. அப்போதான் மறுபடியும் ஆவியானவரை கேட்கணும், என்னால் திருப்ப முடியல, ஆவியானவரே இந்த வசனத்தின்படி என் மனதை திருப்ப எனக்கு உதவி செய்யுங்க.